ஹலோ எவ்ரிஒன், நான் அனீஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்தவித கோடிங் இல்லாமல் எக்ஸல் செல்ஸில் இருக்க வேல்யூவை எப்படி நம்ம இமெயிலாக சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க். ஆல்ரெடி ஹைப்பர் லிங்கை பற்றி ஒரு பேசிக் வீடியோ போட்டிருக்கோம். இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் டேபிள் இருக்குது. ஸோ இந்த கஸ்டமர் டேபிளில் நம்ம கஸ்டமர் நேம், இமெயில் ஐடி, அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட், நம்ம பாடி ஆஃப் த இமெயில் என்ன கண்டென்ட் போகணும் அப்படின்ட்டுருக்கு, சப்ஜெக்ட் என்ன இருக்கணும், சிசி என்ன இருக்கணும் அப்படின்ற நமக்கு தேவையான எல்லா ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த எக்ஸலில் வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் டு ஹைப்பர் லிங்க் ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம வந்து மெயில் டு அப்படின்ட்டு நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போது ஹாட் கோட் பண்ணுறோம். sample@gmail.com அப்படின்னு கொடுத்து நம்ம ஹைப்பர் லிங்கோட டெக்ஸ்ட் வந்து இமெயில் அப்படின்னு வச்சிடுறோம். ஸோ இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த இமெயிலை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாப்அப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்லுக் ஓப்பன் ஆகி இதில் டூ அட்ரஸில் வந்து sample@gmail.com அப்படின்றது வந்துச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு மெயில் அட்ரஸை ஹாட் கோட் பண்ணலாம். ஸோ இதை டைனாமிக்காக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இமெயில் ஐடி எப்படி ஹாட் கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி டைனாமிக்காக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹைப்பர் லிங்க் ஓப்பன் ப்ராக்கெட் மெயில் டு அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணி கன்கட் பண்ணிக்கலாம். கன்கட் பண்ணி B7 அப்படின்ற செல்லை நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறது எப்படி நம்ம மெயில் அட்ரஸ் நம்ம ஹாட் கோட் பண்ணுறதுக்கு மெயில் டு அப்படின்னு கொடுத்தோமோ அதே மாதிரி சப்ஜெக்ட் லைனுக்கு கொஸ்டின் மார்க் சப்ஜெக்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் B2ன்ற செல்லை நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த செல்லை நான் ரெஃபர் பண்ணி முடித்த உடனே எனக்கு ஆட் சப்ஜெக்ட் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு நான் இந்த ஹைப்பர் லிங்க் நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டூவில் வந்து எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற இமெயில் அட்ரஸ் எனக்கு வந்திருக்கு. சப்ஜெக்ட் லைன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு கொடுத்துருக்கணும், அதுவே வந்துருச்சு. நம்ம இமெயில் ஐடி ஹாட் கோட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் டைனாமிக்காக சப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம சிசி எப்படி இதில் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம அதே ஃபார்முலா ஈக்குவல் டு ஹைப்பர் லிங்க் நம்ம யூஸ் பண்ணிட்டு அதே மெயில் டு அப்படின்றதுல தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மெயில் டு நம்ம இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, டைனமிக்காக இருக்கிறதுக்காக சப்ஜெக்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே கண்டிஷன் தான். இப்போ அதுக்கப்புறம் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணி இப்போது ஆம்பர்சன்ட் சிசி ஈக்குவல் டு, ஏன்னா இப்போ நம்ம சிசி ஆட் பண்ண போகிறோன்றது சிசி ஈக்குவல் டு B3 பார்த்தீங்கன்னா நாங்கள் johnson@example.comன்ற மெயில் ஐடி வச்சுருக்கேன். ஸோ இங்கே நான் கொடுத்துட்டு இதில் நான் பாஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் எந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் ஹைப்பர் லிங்க் பாஸ் பண்ண போகிறேன்னா ஆட் எ சப்ஜெக்ட் அண்ட் சிசி அப்படின்றதுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு டூ அட்ரஸ் இருக்குது, சிசி அட்ரஸ் இருக்குது, எனக்கு சப்ஜெக்ட் லைன் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ எக்ஸாக்டாக அது நமக்கு இதில் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம இது வரைக்கும் 3 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஒரு இமெயில் ஐடியா ஹாட் கோட் பண்ணுறது, டைனாமிக்காக க்ரியேட் பண்ணுறது, இமெயில் சப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சிசி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போது நம்ம எப்படி பாடி ஆஃப் த இமெயில் கண்டென்ட்டை நம்ம பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதே ஹைப்பர் லிங்க் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெயில் டு அப்படின்றது B7 நம்ம ரெஃபர் பண்ணிடுறோம், சப்ஜெக்ட் B2 ரெஃபர் பண்ணிடுறோம் அண்ட் சிசி ஈக்குவல் டு B3. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்குள்ளே அண்ட் பாடி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணி D7ன்றது நம்மளோட இமெயில் பாடி ஆஃப் த கண்டென்ட் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ நம்ம என்ன டெக்ஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இதை காட்ட சொல்கிறோன்னா ஷோ இமெயில் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு நம்ம இந்த ஹைப்பர் லிங்க் அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஹைப்பர் லிங்க்கை நான் செக் பண்ணி பார்த்தேன்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணோம். பார்த்திங்கன்னா டூ அட்ரஸில் நமக்கு 2 இமெயில் ஐடி இருக்குது, சிசியில் இருக்க இமெயில் ஐடி இருக்குது, சப்ஜெக்ட் லைன் இருக்குது, பாடி ஆஃப் த கண்டென்ட். ஆனால் இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா டியர் கென் அப்படின்றது நம்ம இங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் திஸ் ரிமைண்டர் பேமெண்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே வந்து நமக்கு ஒரே லைனில் வருது. இது எப்படி வந்து நம்ம நெக்ஸ்ட் லைனில் மூவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம பார்த்ததுபடி பார்த்திங்கன்னா டியர் கென்னுன்றதும் நமக்கு மற்ற கண்டென்ட்டும் வந்து ஒரே லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆச்சு. இது எப்படி வந்து நம்ம லைன் பிரேக் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸலில் பார்த்திங்கன்னா %0A அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு லைன் கீழே இறங்கும். இப்போ நான் வந்துட்டு 2 லைன் கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வேல்யூஸை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து இங்கே டியர் கென் அப்படி %0A அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ நான் ஷோ இமெயிலில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக எனக்கு அலைன் ஆகி வந்துடும். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது குறைஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.